தர்மபுரி அருகே பூர்வீக சொத்து கைவிட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக கடந்த மாதம் கணவனையும் அவரது அக்காவையும் கூலிப்படை ஏவி கழுத்தறுத்து கொலை செய்த வழக்கில் கைதான மனைவி உட்பட 6 பேர் மீது குண்டா சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் நடவடிக்கை எடுத்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் குருபிரசாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குருபிரசாத், விவரங்கள். தர்மபுரி அடுத்த தகடூர் கிராமத்துல நஞ்சம்மாள் அவரது தம்பி மாதேஷ் இருவருமே கடந்த மாதம் 25ஆம் தேதி வீட்டு வாசல்ல சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல சடலமாக கிடந்தனர். இந்த சம்பவம் குறித்து அதியமான்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த அக்கா நஞ்சம்மாளுக்கு தம்பி மாதேஷ் பூர்வீக நிலத்திலிருந்து ஒரு 6 சென்ட் எழுதி கொடுத்ததாகவும், அதனால மாதேஷின் மனைவி கீதா அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக தெரிந்தது. இந்த நிலையில சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் கீதாவை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது கீதா தனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் தனது அம்மா உடல்நிலை சரியாததால் மருத்துவமனையில் இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் தொடர்ந்து கீதாவை விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் கீதாவின் செல்போன் நம்பரை மற்றும் கொலை செய்யப்பட்ட இடத்துல பயன்படுத்தப்பட்ட செல்போன் நம்பர்கள் குறித்து காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது கீதாவின் நம்பர் அதே பகுதியில் ஒரு நம்பருக்கு அடிக்கடி பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து